ஓஹோ இந்தன் பேபி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜூன் 17 ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. ஜூலை 11 மூவி ரிலீஸ் ஆகும். தி ராஜசாபோட டீசர் நாளை காலைல 10:52 வரப்போகுது. மாருதி டைரக்ஷன்ல பிரபாஸ், நிதி அகர்வால், மாளவிகா மோகனன், யோகி பாபு நடிக்கிறாங்க. தமன் மியூசிக் பண்றாரு. டிசம்பர் 5 மூவி ரிலீஸ் ஆகும். மார்க்கோ 2 எடுக்க போறது அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த மார்க்கோ 2 படம் அபிஷியலா டிராப் ஆயிருக்கு. படத்தை பத்தி நிறைய நெகட்டிவிட்டி வர்றதுனால மார்க்கோ 2 படம் டிராப் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த ரீசனால மட்டும்தான் படம் டிராப் ஆயிருக்கு. குபேராவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இன்னைக்கு நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்ல தான் ட்ரெய்லரும் வரப்போகுது. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் ட்ரெய்லர் வரல. நான் வீடியோ கொஞ்சம் முன்னாடி ரெக்கார்ட் பண்றேன். சோ ட்ரெய்லர் இனிமே வந்திருந்தா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர் ஸ்டாரோட கூலி மூவில அமீர் கான் ஒரு கேமியோ பண்ணிருக்காருன்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன், நிறைய முறை சொல்லிருக்கேன். இப்ப அவரு எவ்வளவு நேரம் மூவில வருவாருன்னு தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 நிமிஷம் அமீர் கான் இந்த மூவில வருவாரு. ஏற்கனவே நிறைய முறை இதை பத்தி சொல்லிருக்கேன். மூவில ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் இது. 8 நிமிஷமா இருந்தாலும் எந்த ரோல் மூவில ஒரு ஹை பாயிண்டா இருக்கும். விக்ரம் மூவில வந்து ரோலக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ரோலக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்ததால அப்ப இவரு நெகட்டிவ் ரோலான்னு கேட்டுறாதீங்க. அதை பத்தி எல்லாம் தெரியல. ரோலக்ஸ் கம்மியான டைம் வந்தாலும் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி இவருக்கும் இருக்குன்னு சொல்ல வந்தேன். மூவில இந்த ரோல் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மதராசி மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் கேட்டிருக்காரு. இந்த மாசம் வரப்போறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. நான் டேட் தெரிஞ்சா சொல்றேன். லாரன்ஸோட ஆக்டிங்ல அடுத்து எந்த படம் வரும்னு கேட்டிருக்காரு. புல்லட் மூவி தான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. சோ அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். மகேஷ் பாபு 29 மூவியோட கேஸ்ட் அப்டேட் கேட்டிருக்காரு. மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா நடிக்க போறாங்க. இது போக ஒரு சில ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. தமிழ்ல இருந்து மாதவன் நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. வெற்றிமாறன் சிம்பு மூவி அடுத்து சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றீங்க. ஆனா அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் அபிஷியலா வரவே இல்லையேன்னு கேட்டிருக்காரு. சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு தான் சொல்றாங்க. அந்த நியூஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் இதை பத்தி நிறைய முறை சொல்லியிருக்கேன். கூலி படம் எல்சிவி கிடையாது, இதை லோகேஷே சொல்லிட்டாரு. தக்லீஃப் மூவில சிம்பு தான் வில்லனானு கேட்டிருக்காரு. அது நீங்க படம் பார்த்து நீங்க தான் முடிவு பண்ணணும், யாரு ஹீரோ யாரு வில்லன்னு. படம் பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் நீங்க படம் பாத்துருங்க. அண்ட் அதுவும் இல்லாம படம் இப்பதான் வந்திருக்கு. நான் இப்ப படம் பத்தி சொன்னா படம் பார்க்காதவங்களுக்கு அது ஸ்பாய்லர் தான். ராக்கி படம் எந்த ஓடிடில இருக்குன்னு கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் அமேசான் பிரைம்ல இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா தேடி பார்த்தா அதுலயுமே இல்ல. சோ எந்த ஓடிடிங்கிறத அவங்க சரியா மென்ஷன் பண்ணல. AK-64 படம் தான் குட் பை டக்லி 2வான்னு கேட்டிருக்காரு. குட் பை டக்லி 2 கிடையாது இப்போதைக்கு. அஜித் பைக் ரேஸ் போவாரான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா போவாரு. இது வந்து நான் மூட நம்பிக்கையா தான் பாக்குறேன். காந்தாரா 2வோட ஸ்டார் கேஸ்ட் இறந்துட்டு இருக்காங்கன்னா படம் பார்க்க போறவங்க எப்படி இருப்பாங்க? இந்த மாதிரி பொருளை கிளம்புறதுதான் படத்துக்கு ப்ரொமோஷனா அமையுது. ஃப்ரம் வெப் சீரிஸ் தமிழ்ல வருமானு கேட்டிருக்காரு. எனக்கு கரெக்டா தெரியல, நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இப்ப தமிழா இப்ப எந்த மூவிக்கு மியூசிக் பண்றாருன்னு கேட்டிருக்காரு. அடுத்த படம் இன்னும் இங்க அனௌன்ஸ் பண்ணல. கூலி அப்டேட் எப்போ சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்காரு. நேத்தி கூலி அப்டேட் சொல்லியிருக்கேன், இன்னைக்கும் சொல்லியிருக்கேன். வீடியோவை கரெக்டா பார்த்தாலே இந்த டவுட் வராது. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். கைதி 2க்கான ஷூட்டிங் இந்த வருஷத்தோட எண்டில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த வருஷம் மூவி ரிலீஸ் ஆகும். அண்ட் நிறைய முறை சொன்ன மாதிரி கைதி 2க்கான ஷூட்டிங் கைதி பார்ட் 2 எடுக்கும் போதே ஒரு சில சீன்ஸ் ஷூட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஆடாகி தான் கைதி 2ல வரும். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் சிங்கம் 2. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.